சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஆக்சுவலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றவங்க யார், என்ன ரோல், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் சார் அந்த ஜாப்ல? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணுறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். ஏசிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் 70-80% இருக்குது. சேலரி நல்லா இருக்குது. இப்போ சேலரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இவனுக்கு ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஸ்டார்டிங் நல்லது தானே சார். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் வளருது இனிஷியலாக பெரிய அமௌண்ட் தானே. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டு அதான் சொல்கிறேன் நான். இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் மார்வாடி இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள் வந்து இது ஒரு போராட்டமாக பார்க்குறாங்க. இருக்கிறதுலே காலேஜஸில் வந்து பயங்கர குயிக் சீட் வந்து ஃபில் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் தான். இப்போ அதுதான் பிகாம் வந்து உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. பெரிய பெரிய காலேஜ்லாம் பிகாம்லாம் சீட்டே கிடைக்காது. காமர்ஸ் அப்புறம் வந்து BMax அப்படின்லாம் இருக்கும். ஸோ அது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது காலேஜுக்கு என்ரோல் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ் அவங்களுக்கு இருக்குது சார்? 12th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 விதமாட்டு புரியுது சார். ஒன்று கிராஜுவேஷன், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்ட்டு. காமர்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் ரெண்டுத்தையும் பேரலாக பண்ண முடியும். சிஏ பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. சிஏ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸை பார்த்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில தவறுகளும் அவங்க பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நினைக்க நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏக்கு வரேன்ற ஒரு தப்பான ஒரு கால்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கால் எடுக்கக்கூடாது. 12th முடிச்சுட்டே வந்துடலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து மருத்துவத்துறை பற்றி பேசுகிறோம், பொறியியல் பற்றி பேசுகிறோம். இதெல்லாம் பேசும்போது ஸ்கூலில் வந்து காமர்ஸ் படிக்கக்கூடிய பேட்ச் இருக்காங்க. அவங்க தான் வந்து அடுத்தது இந்த நாட்டினுடைய எக்கனாமி கணக்கு வழக்கெல்லாம் நேரடியாக கையாள போகிறவங்க. அவங்கள பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஸோ காமர்ஸ் பிகாம் படிக்கக்கூடிய மாணவர்கள், பிகாம் படிக்க எய்ம் பண்ணக்கூடிய மாணவர்கள், காமர்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, சிஏ மாதிரியான படிப்புகள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் விரிவாக பேச போகிறோம். கல்வியாளர் திரு ஷேக் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். காமர்ஸ் அப்புறம் வந்து BMax அப்படின்லாம் இருக்கும். ஸ்கூல்லே வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அடுத்தது காலேஜுக்கு என்ரோல் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ் அவங்களுக்கு இருக்குது சார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா CA, CS இந்த மாதிரி படிப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய கோர்ஸாக இதில் லைஃப் செட்டில் ஆகிடும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பேரண்ட்ஸு. ஸோ அதுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? ஓகே சார். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 விதமாட்டு புரியுது சார். ஒன்று கிராஜுவேஷன், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்ட்டு. காமர்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் ரெண்டுத்தையும் பேரலாக பண்ண முடியும். ரெண்டுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ்லாம் போனீங்க அப்படின்னு நினைக்க ஒன்று மெடிசன் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக போயிடுது. அது மட்டும் தான் நீங்கள் தனியாக பண்ண முடியும். BSc எப்படி போனீங்கன்னா தனியாக பண்ண முடியும், கிராஜுவேஷன் தனியாக பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல பிகாம் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி ஏதாவது கிராஜுவேஷன் பண்ணிக்கிட்டோ இந்த கோர்ஸை பண்ண முடியும். CA கூட எல்லாமே அப்படி பண்ண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு நினைக்க நம்ம வந்து சிஏ பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. சிஏ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸை பார்த்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சில தவறுகளும் அவங்க பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏக்கு வரேன்ற ஒரு தப்பான ஒரு கால்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கால் எடுக்கக்கூடாது. 12th முடிச்சுட்டே வந்துடலாம். நம்ம பேரலாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்க நம்ம கிராஜுவேஷன் பண்ணிக்கிட்டே வந்து நம்மளால் சிஏ பண்ண முடியும். அதேமாதிரி இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்துருச்சு. சிஏ படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து அவங்களால அதை முடிக்க முடியலனாலும் ஒரு CMA உள்ளே போய்ட்றாங்க, இல்லாட்டி ACCN குளோபல் ஆடிட்டர் கோர்ஸ் வந்துருச்சு, CFA, CPN இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூட்ஸ் இருக்குது. அது இது உள்ளே வரும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு நினைக்கி இது உள்ளே வராமல் வெறும் அங்கேயே நம்ம என்ன பண்ணிடுறது, பிகாமோடய ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு எங்களால் இது படிக்க முடியுமான்ற மாதிரி போயிடுறாங்க. இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண அன்னைக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 வழியும் பேரலாகவும் ட்ராவல் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா பிகாமில் வந்து நிறைய சின்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. இன் ஜென்ரல் நம்ம வந்து பிகாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அண்ட் இப்போ பிகாமுக்கு டிமாண்ட் இருக்கா சார்? சார் இப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே காலேஜஸில் வந்து பயங்கர குயிக் சீட் வந்து ஃபில் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் தான். இப்போ அதுதான் பிகாம் வந்து உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. பெரிய பெரிய காலேஜ்லாம் பிகாம்லாம் சீட்டே கிடைக்காது. நீங்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா காமர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரே ஆப்ஷன் மாதிரி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிகாம் ஜென்ரல், பிகாம் ப்ரொஃபஷனல், பிகாம் வந்து அந்த பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் CA, அதான் பிகாம் CN போட்டுட்டுருவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நினைச்சிட்டு இருக்காங்க.
வச்சிருக்காங்க. அது வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டிவிஷன்ஸ் வந்து என் கூட ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சவங்களே என் கிளாஸ்மேட்ஸே பிகாம்க்குலாம் கேட்டு மாறிட்டாங்க. ஐயோ சார், சயின்ஸ் குரூப் எல்லாம் வந்து இப்போ காமர்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, பிகாம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அது ஏன் வராங்கன்னு தெரியல. என்னன்னு காரணமே புரியல. எதுக்காண்டி அவ்வளோ ஈஸியா படிக்கிறாங்களா என்னதுன்னு தெரியல. என்ன நினைக்க இவ்வளோக்குள்ள இது வரவங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு சிஏக்கு வரியா தப்பு கிடையாது, சிஎம்ஏக்கு வரியா தப்பு கிடையாது, பிகாம்க்கு எதுக்கு வராங்கன்னு எனக்கு அந்த லாஜிக் புரியல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் எனக்கு ஒரு காலேஜில் வந்து அன்னைக்கு ஒரு ஹெச்ஓடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஷேக் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் பிகாம் சீட் கொடுக்கூடாதுனே முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ டிமாண்டில் போயிட்டு இருக்குதான். அவ்வளோ டிமாண்டில் பிகாம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ டிமாண்டுக்கு ஏற்றப்பில் வெளியில் வேலை வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே வந்து புரிய மாட்டேங்குது. அதுதான் ரியல் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கிற படிப்பு வந்து பின்னாடி வந்து நமக்கு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 100ல் ஒரு 2% மக்கள் தான் வந்து அந்த படித்ததுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க வெளியில் வந்து வேலையை கற்றுக்கிட்டு தான் திரும்ப உள்ள போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா சார், பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதோ ஸ்கூலில் டீச்சராகிட்டு அது இதுன்னு போயிட முடியுது, நம்மளால் ஏதோ ஒரு இதுக்கு பண்ண முடியுது. இங்கே நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க அப்படின்னு நினைக்க கணக்கு எழுத போகணும், அக்கௌண்ட்ஸை பார்க்கணும், அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிப்போம். ஆனால் அந்த அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் படித்தா தான் உங்களை உள்ளே கூட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி. இப்போ நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டே எடுக்கிறேன் சார், டேலி தெரியாத பிகாம் கிராஜுவேட் எடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? பிரயோஜனமே கிடையாது. ஸோ அவன் டேலி தனியாக படித்தாகணும். ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங்னா பேசிக் ஜிஎஸ்டி ஃபைலிங் தெரிஞ்சாகணும். அதெல்லாம் வந்து கோர்ஸில் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. அவங்க படிக்கிறாங்க, ஆனால் அந்த ஃபைலிங்கோ இல்லாட்டி வந்து டைரக்ட் டேக்ஸ், அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கோ எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு வருஷமாவது என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு வாட்டி. ஆக்சுவலாக எல்லா கோர்ஸஸ்லையுமே கிட்டத்தட்ட இப்படி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் புக் நாலேஜுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது சார். நான் ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜுக்கு, அதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், போய் உள்ற அளவுக்கு ஒரு பேருக்கு பிகாம் படிக்கணுன்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர இதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலை வாய்ப்புகள் போகணுன்றது வந்து ரொம்ப கம்மி. ஒரு சில மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க, பிகாம் முடிச்சுட்டு நம்ம சிஏ படிக்கலாம், பிகாம் முடிச்சுட்டு நம்ம சிஎஸ் படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. நீங்கள் 12th முடிச்ச உடனே வந்துடணும். பட் ஹெவி ஆகிடாது சார். இப்போ காலேஜ் ஒரு பக்கம் சிஏ சார், அதாவது எப்படி நினைக்க, நீங்கள் வந்து காலேஜ் சேர்ந்துக்கிட்டு சிஏ படிச்சிங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க. காலேஜும் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் சிஏக்கும் படிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. 2-3 விதங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயோ அல்லது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லாட்டி இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கி பிகாமோட சேர்த்து இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ரெகுலர் டிகிரியும் பிகாமே சேர்த்து இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து காலேஜுக்கு உண்டான லைஃபும் கிடைச்சிரும், உங்களோட கரியரும் ஸ்பாயில் ஆகாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிஏ, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட அந்த இதுவும் கிடைக்கும். ஏன்னா இந்த சிஏ வந்து எப்படின்னா சார், ஒரு அட்டெம்ப்டில் முடிக்கக்கூடியதில்லை. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது எதுவுமே சொல்கிறேன். அப்புறம் நமக்கு பொறுமைகள் இருக்க மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சோம், ஃபெயில் ஆகிடுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் படிங்க, 2-3 வாட்டி கூட படிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்க அது லைஃப் வந்து வேறு மாதிரி செட்டில் ஆகும். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். பணத்தில் டைமை நான் சொல்கிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ்க்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றவங்க யார், என்ன ரோல், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் சார் அந்த ஜாபில்? சார், நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக குறை போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்க, வெறும் ஆடிட்டர்ன்ற மாதிரியே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அவங்களாம் இப்போ மோர் தென் ஆடிட்டர்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மோர் தென் ஆடிட்டர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க மோஸ்ட்லி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணுறதே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கட்டும், அதனுடைய சிஓஸ் ஆக்சுவலாக அவங்க சிஎஃப்ஓஸாக இருக்கணும், சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்ஸ். ஆனால் சிஓவே இருக்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய நாலேஜ் அந்த கோர்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வெறும் ஆடிட்டரை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ மொத்தம் 3 விதமாக நாங்கள் சொல்லுவோம். என்ன நினைக்க, ஒன்று எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்னொன்று வந்து லெக்சரிங் இந்த மாதிரி போகிறது, ஃப்ரீலான்சிங்கு, 3வது வந்து ஆடிட்டர், அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க போவேன். ஆமாம், அது இந்த மாதிரி போயிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல போயிடுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து அவங்க வந்து சேர்ந்துட்டு, நான் சொன்னல இந்த சிஓவாக இருக்கிறது, பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். ஒரு சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து டீச்சிங்கில் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பணம் எக்கச்சக்கமாக பொருளும். டீச்சிங் போனாலுமே எல்லாத்துலேயும் பணம் இருக்குது. ஸோ ஏதாவது நான் வந்து பசங்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், யானை இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொண்ணுன்ற கதை தான்ப்பா. நீ சிஏ படித்தாலும் முடித்தாலும் பெரிய வேலை தான். அட்லீஸ்ட் அதை ட்ராப் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்தால் கூட உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீ எங்கேனாலும் போய் படிச்சுப்பேன். அதனால் இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. கஷ்டப்பட்டு படிப்பீங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி வந்து சிஏ மட்டும் கிடையாது, நமக்கு வந்து இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. அதை பற்றின புரிதல், அவேர்னஸே இல்லை நம்ம யாருக்கிட்டுமே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி மட்டும் தான் கோர்ஸ்னு நினச்சிட்டோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ இவ்வளோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சார், எவ்வளோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டுமே 25,000 பிகாம் சீட்ஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். 25,000 பிகாம் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் சார் சிஏ படிக்கிறாங்க? ஒரு 1500 பேருக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. சிஎம் எல்லாமே சேர்த்து ஒரு 2000-3000 பேருக்கு மேலே வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸே எடுக்கிறது இல்லை.
3000 பேர் 2000 பேர் படிக்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் யாருமே எடுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அன்றைக்கி, நான் ஒவ்வொரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் 25000 பேர் படிங்க. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பசங்க வந்து சிஏ பண்ணுறதுக்கு வரதில்லை. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசி 2 அட்டம்ஸாக சிஏ ஃபவுண்டேஷனில் வந்து ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கு, எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. பாஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்கலே கம்மி. டாப்பரும் இங்கே தான் இருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் இங்கேயும் கம்மி, பயங்கர கம்மி. இங்கே தான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இங்கே தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து அதுக்கு என்ன காரணம் வந்து நம்ம அந்த லாபி உள்ளலாம் போக வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் உள்ள போக வேண்டாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் உள்ளே வந்தீங்கன்னா தான், இப்போ பாம்பே மாதிரி பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயின், மார்வாடி இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள் வந்து இது ஒரு போராட்டமாக பார்க்குறாங்க. இது போராட்டம், இது ஒரு படிப்பாக பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு படிப்பு படித்து முடிச்சிங்கன்னா ஒரு நல்ல வேலையில் நல்லபடியாட்டு நம்மளால் செட்டில் ஆகிட முடியும். ஸோ வேலை வாய்ப்புக்கு உண்டான படிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னாலே இதை முடிச்சிடலாம் சார். என்கிட்ட கேட்டிங்கன்னா அன்றைக்கி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் 2 அட்டம் வைங்க. கொஞ்சம் பொறுமையாக கூட முடியாது அவங்களுக்கு. சரி, நீங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை அட்டம் வைக்க விடக்கூடாது தான் நாங்களாம் ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கி, கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. நல்லபடியாக படித்து முடிங்க. படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்கே இதுதான் பிரச்சனை வருது. நான் ஸ்கூல் படிக்கும்போது சார், எங்கள் ஸ்கூல் வந்து சென்டர் சிஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. நாங்கள் முடிச்சுட்டு மதியானம் போகும்போது உள்ளே வர்றவங்க எல்லாருமே 35+ நியரிங் 40 அப்படி இருப்பாங்க. ஆஃபீஸ் காலில் இருப்பாங்க, லேப்டாப்பில் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரெஷரோட ஆஃபீஸ் ப்ரெஷர் இருக்குன்ட்டு. இப்போவுமே வந்து அவ்வளோ டைம் எடுக்குதா, இல்லை கொஞ்சம் ஏர்லியாக கிளியர் பண்ணுறாங்களா? சுச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு சார்? இப்போல்லாம் ஃபுல்லாக மாறி போச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் நீங்கள் பெரிய ஆட்களை பார்ப்பீங்க. ரொம்ப சின்ன பசங்க தான். இந்த 12, 18, 19 வயசு 20 வயசு பசங்களை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 12th முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 12th முடித்த உடனே இப்போ மார்ச் மாதம் முடிக்கிறாங்கன்னா மே மாதமே அவங்க எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அந்த காலம்லாம் இப்போ கொஞ்சம் மலையடிச்சு. அந்த இது வந்து எப்படின்னா, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் லேட்டாக ஜாயின் பண்ணவங்க தான் அந்த வயசில் எழுதிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை நான் திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க, ஒரே கோர்ஸ் பண்ணாமல் 2-3 விஷயங்கள் நம்மளால் சேர்ந்து பண்ண முடியும். நமக்கு அதுக்கு உண்டான புரிதல் நிறைய மக்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த புரிதல் கொண்டுட்டு வந்தாலே பாதி வேலைகள் முடிஞ்சிடும் சார்ன்ற நான். ஓகே, சிஏ ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கோர்ஸ். நீங்கள் அதோடைய ப்ரோஸ் எல்லாமே சொன்னீங்க. எனக்கு வந்து சிஏ மாதிரியே ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஆனால் சிஏ கிடையாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாப் ப்ரொஃபைல், அதுக்கு ஈக்குவலண்ட்டான கெரியர் க்ரோத் அது இருக்கணும் அப்படின்னா அப்படி கோர்ஸ் இருக்கா? அதாவது நீங்கள் சிஏக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு லெவல் கீழே அது மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து சார் நான் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் சிஏவாகவே இருந்தால் கூட அதை விட பெரிய பொசிஷனில் சாதாரண கிராஜுவேட்ஸ் எம்பிஎஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதை வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து வந்துடலாம். அது உங்களுடைய திறமை தான் மெயின். நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, திறமை மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். அது வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாரிட்டி கொடுத்துறேன். நீங்கள் படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி சிஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏன்னு ஒன்று இருக்குது. சிஎம்ஏ அது இந்தியன் சிஎம்ஏ இருக்குது. அதேமாதிரி வந்து சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி இருக்குது. இதில் நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அதுக்கு உண்டான அவேர்னஸ் இல்லை. கம்பெனி செக்ரட்டரிக்கோ சிஎம்ஏக்கோ இன்னும் அவேர்னஸ் கிடையாது. ஓப்பனாக சொன்ன போனால் அதுதான் என்ன பண்ணுறாங்க, நிறைய ட்ராப் அவுட்ஸ் தான் வந்து சிஏல இருக்கக்கூடிய ட்ராப் அவுட்ஸ் தான் வந்து இப்போ சிஎம்ஏ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சிஎம்ஏ படிக்கணும்னு ஆர்வத்தோடு உள்ளே வர்றது வந்து கேட்டகரி ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சிஎஸ்க்காவது ஓரளவுக்கு இருக்கிறதே கம்மி தான், அதுக்காவது ஓரளவுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் இந்தியனில் இருக்கக்கூடியது. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளோபல் ஆடிட்டர்னு சொல்லுவோம், ஏசிசிஏ. இங்கே இந்தியாவில் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது உங்களால். இந்தியாவில் வந்து ஆனால் பெரிய பெரிய எம்என்சிஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஏசிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் 70-80% இருக்குது. ஓகே, ஆமாம். அது மக்கள் சேலரி நல்லா இருக்கும். சேலரி நல்லா இருக்கும். இப்போ சேலரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இவனுக்கு ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஸ்டார்டிங் நல்லது தானே சார். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் வளருது இனிஷியலாக பெரிய அமௌண்ட் தானே. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் பார்த்தா கண்ணீர் விட்டு அதான் சொல்கிறேன் நான். இது வந்து நிறைய மக்களுக்கு புரியறது இல்லை. எல்லாரும் வந்து ஒரே சைடாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிஏ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது பதிலாட்டு நம்ம அட்லீஸ்ட் நம்ம கரியர் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க, அதுக்கப்புறம் திரும்ப சண்டை போடலாம். நான் யாரும் ஆகக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், எல்லாருமே வாங்க, எல்லாருமே படிங்கன்னு நான் சொல்கிறேன். நான் எல்லா விதமான மக்களும் உள்ளே வரணுன்றத என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் நம்ம வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அந்த நோக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து வரவெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு முடியலன்னு போகும்போது அவன் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும்போது 1000 பேருக்கு அது போய் சேருது. அதனால் நிறைய பேர் வரத்துக்கு பயப்படுறாங்க. நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன், நீ படி, மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. நீ இந்த கோர்ஸ் உள்ள படிக்க வந்தால் தான் நீ மற்றதெல்லாம் தெரிஞ்சுப்போ. இப்போ நான் சொன்னேன் ஏசிசிஏ குளோபல் ஆடிட்டரை பற்றி சொன்னேன். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல, இந்தியாவில் அதுக்கு ஆனால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பெரிய பெரிய எம்என்சிஸில் அதுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ துபாயிலலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், கல்ஃப் கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் நீங்களாங்க. யூகே அந்த ஏசிசின்றது யூகே ஏசிசிஏ, ரஷ்யாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூகேல அதாவது இன்டர்நேஷனல் ஆடிட்டர் ஆகிடுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஆனால் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் எம்ப்ளாய்மெண்ட்டில் போக முடியும். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸே பண்ண முடியும்.
இது நிறைய பேர் தெரியாது. சிஎம்ஏ யூஎஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ சிஎம்ஏ இந்தியா மாதிரி சிஎம்ஏ யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டாக போனோன்னே அந்த யூஎஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் உழைப்பை போட வேண்டியது இருக்குது. நீங்கள் காலேஜ் சேர்ந்துட்டாலும் கவலை கிடையாது. நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து பண்ண முடியும். யார் யாரெல்லாம் சிஏ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இத்தனை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அதை போய் சேர மாட்டேங்குது. எனக்கு அதான் ரொம்ப கவலையாட்டு இருக்கும். சிஏ மாதிரியே சிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குல்ல சார், சிஎஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸாக எடுத்து படிக்கலாமா? கம்பெனி செக்ரட்டரி சார் ரொம்ப நல்ல கோர்ஸ். அதாவது வந்து எப்படி நினைக்க, நான் தான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டில் தான் அதனுடைய அவேர்னஸ் கம்மின்னு சொல்கிறேன்ல. இப்போ எப்படி நினைக்க, ஒரு சில நான் வந்து பசங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவேன், யார் யாருக்கெல்லாம் வந்து அனாலிட்டிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து சிஎம்ஏ மாதிரி கோர்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனாலிட்டிக்கல் அவங்களால அதை ஈஸியாக பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் தியரி பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு தியரினா உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணி கரெக்டாக எழுத முடியுது, அவங்களுக்கு கம்பெனி செக்ரட்டரி நல்ல கோர்ஸ். இது ரெண்டுமே பேலன்சிங்காக இருக்கிறவங்களுக்கு சிஏ வந்து பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லிட்டு இருப்பேன். கம்பெனி செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னா சார், ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், யாரோட அப்ரூவல் சார் வேணும்? கம்பெனி செக்ரட்டரியோட அப்ரூவல் இல்லாமல் ஆரம்பிக்க முடியாதுல்ல. சிஏன்றவங்க இன்கம் டேக்ஸ் இது பண்ணுவாங்க சார். இப்போ என் கம்பெனி வந்து ஆர்ஓசி ஃபைல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், யார்? கம்பெனி செக்ரட்டரி தான் பண்ணணும். ஸோ அதனுடைய தேவை இன்றைக்கி இவ்வளோ ஸ்டார்ட் அப் வரதுக்கு எவ்வளோ கம்பெனி செக்ரட்டரி நமக்கு தேவை, ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த சொசைட்டி என்ன நினைக்கி, சிஏ வந்து ரொம்ப பெருசாக பார்க்குது, கம்பெனி செக்ரட்டரி சிஎம்ஏ ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடியது சார். இங்கே எல்லாமே ஒன்று தானே சார், படிப்பு எல்லாமே ஒன்று தானே, எல்லா படிப்பும் ஒன்று தான். நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு தானே அடுத்ததுக்கு போகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிஎஸ்ன்னு அன்றைக்கி ஒரு மட்டமாக பார்க்குறோம், ஏசிசிஏ கொஞ்சம் மட்டமாக பார்க்குறோம், சிஎம்ஏ மட்டமாக பார்க்குறோம், சிஏன்னா ரொம்ப பெருசாக பார்க்குறோம். அது ஒரு எலீட் மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாம் ஒரு கோர்ஸாக பார்த்து அவங்கவுங்க எத்தாப்பில் படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே சார், கம்மிங் பேக் டு பிகாம். பிகாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, +2ல் காமர்ஸ் படிக்கிறவங்க மொத்தமாக அவங்க ஸ்ட்ரீமை மாற்றிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கா? இப்போ ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பிகாமே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்ட்ஸில் சயின்ஸில் ஏதாவது சூஸ் பண்ணலாம். அதேமாதிரி மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால். இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இல்லை தேர் லெஃப்ட் ஒன்லி வித் பிகாம்? இல்லையா சார், பிகாம் மட்டும் எங்கே சார் அவங்களுக்கு ஆப்ஷன்? அவங்களுக்கு வந்து சயின்ஸ் பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் தான் பண்ண முடியாது. பிகாம் இருக்குது, பிபிஏ இருக்குது, எவ்வளோ கோர்சஸ் அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆஸ் கம்பேர்ட் டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நிறைய பேர் இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க சார், நான் சொன்ன ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, பயங்கர காஸ்ட்லின்னு வேறு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பயங்கர சீப்பான கோர்சஸ். எப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ இன்ஜினியரிங் நீங்களே சொல்லுங்கள் சார், இப்போ வந்து நீங்கள் 12th எழுதிட்டு இன்ஜினியரிங் சீட் வாங்க போகிறீங்க சார், வருஷத்துக்கு எவ்வளோ சார் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சார் ஆச்சு? கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் அதுன்னு ஆச்சு. எவ்வளோ மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர்? நீங்கள் ஒரு நல்ல ஒரு காலேஜில் போய் சேரணும், மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமா சார்? 4 வருஷத்துக்கு எவ்வளோ வருது சார்? 8 லட்ச ரூபா ஆயிடுச்சு. கரெக்டாக? நான் சொன்ன எந்த கோர்ஸுக்குமே மொத்த செலவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது, மொத்தம் கோச்சிங்கோடு சேர்த்து. ஓகே, 5 வருஷம் மாட்டு நீங்கள் படிச்ச மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து, டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே சேர்த்து 2லேருந்து 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது. இப்போ நாங்களாம் பிகாம்லாம் பண்ணுறோம், பிகாம் ப்ளஸ் சிஏ ஏசிசி எல்லாம் சேர்த்து பண்ணதுக்கே மொத்தமே 3.5-4 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது, அதுவும் 5 வருஷத்துக்கு. ஸோ வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஹார்ட்லி ஒரு எவ்வளோ வருது, 80,000 என்னமோ வருது. நீங்கள் ஸ்கூல் ஃபீஸோட கம்மியாக வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்கூல் ஃபீஸை அதோட அதிகமாக கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட இல்லை. இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் வந்து அவங்களால வந்து ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே அது படிக்கும் போதே சம்பாதிச்சிட்டு செய்கிறாங்க. இது எதுவுமே நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் பேசுகிறது இதை பேசி ஆசைப்பட்டுலாம் இந்த கோர்ஸ் படிக்க முடியாது. உங்களால் பேஷன் இருக்கணும், படிக்கணும்னு ஆசை இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இதில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. ஆனால் வந்தால் படிக்கணும், படித்தா மட்டும்தான் இந்த வாய்ப்புகள்லாம். நீங்கள் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பேசினாலும் என்ன டிஸ்கஸ் பண்ணாலுமே பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நேரில் உட்காந்து டீட்டெயில்டாக பேசி கேட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட உங்களை ரீச் அவுட் பண்ணணும், இதை பேசணும் அப்படின்னா எப்படி சார்? அவங்க எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் நான் வந்து பர்சனலாக என்னோடய ஃபோன் நம்பரும் நான் தந்துடுறேன். நம்ம 9080116969 9080116969 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணட்டும். ஃபோன்லாம் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நானே திரும்ப வந்து கால் பேக் பண்ணி அவங்களுக்கு என்ன இது கொடுக்கணுமோ கொடுத்துருவேன். அடுத்தது வந்து அவங்களுக்கு எல்லாமே அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துட முடியும் நம்மளால். இப்போ அவங்களுக்கு ஏதாவது பிகாம் அதாவது காமர்ஸோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சேர்ந்து பண்ணணும், ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்து பையனுக்கு வந்து கிராஜுவேஷனோட
இதுவும் கிடைக்கணும் சார், அதே நேரத்தில் வந்து அவன் சிஏவும் படிக்கணும் சார், அல்லாட்டி ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸும் படிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கி எஸ் வி ஆர் த ரைட். ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது லிமிடெட் சீட்ஸ் தான். எங்களால் வந்து 50 சீட்டுக்கு மேலே, ஏன்னா பிகாம் ரெகுலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட்ஸ் தானே இருக்கும், ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. ஸோ யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கேற்றாப்புல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. இல்லாட்டி வெறும் ஆன்லைனில் நான் பிகாம் பண்ணிக்கிறேன்னு நினைக்க அந்த ஆப்ஷனும் இருக்குது. எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இருக்குது சார். அவங்க படிக்கிறதுக்கு ரெடியாகிட்டு உள்ள வந்த அன்றைக்கி நம்ம நினைக்கிறது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் சார். ஓகே சார், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பொறுமையாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.